வாங்க மக்கா வாங்க, எங்க நாடக பார்க்க வாங்க. வாங்க மக்கா வாங்க, எங்க நாடக பார்க்க வாங்க. அருமையான பெருமையானவன் மாநிலுடைய பெருமையை சொன்ன நிறைய சொல்லலாம். இருந்தாலும் மாநில விரட்டுகிற பொழுது என்னுடைய மாநில திரும்பி பாய்ச்சுவாருங்க. பார்க்கிற பொழுது அதனுடைய பல்வரிசை அருமையான பல்வரிசை பச்சரிசி பல்வரிசை அதனுடைய பெருமையை சொல்ல பச்சரிசி பல்லாது நிறைஞ்ச மானம்மா பக்கமம்மா நம்முடைய ஓனம்மா அம்மா பச்சரிசி மண்டலகி நிறைந்த மானமோ பக்கமம்மா நான்மணிக்கு முகுந்த மானமோ பச்சரிசி பல்லாது நிறைஞ்ச மானம்மா பக்கமம்மா நம்முடைய ஓனம்மா அம்மா கொடுத்து விட்டா உனக்கு லாபமா கொடுத்து விட்டா உனக்கு லாபமா அதை மறைச்சு வச்சா பெரிய பாவம்மா அதை மறைச்சு விட்டா உனக்கு லாபமா பட்டு வச்சா பயிற்சி படிக்கவ வேணும் ஏன் கட்டி வச்சா பயிற்சி படிக்கவ வேணும் வேறு காலு வளைச்சதுன்னா அம்மிக்கவ வேணும் சும்மா கோடு கோடுன்னு கொலகொலன்னு நல்லா நல்லொன்னு கொலகொலன்னு ஏ கொடு கொடுன்னு ஏ கலன்னு சும்மா கொடு கொடுன்னு கொலகொலன்னு கொளுத்த மானமா நீ கொடுத்ததெல்லாம் எனக்கு தானும் கொலகொலன்னு கொளுத்த மானமா கொடுத்து விட்டா எனக்கு லாபமா பம்பா வச்சு முட்டுச்சுன்னா எனக்கு வலிக்குமா ஏன் பம்பா வச்சு முட்டுச்சுன்னா எனக்கு வலிக்குமா பம்பா வச்சு நம்ம விட்டுச்சா அதுக்கு வலிக்குமா எடுத்து சொன்னா உனக்கு புரியுமா எடுத்து சொன்னா உனக்கு புரியுமா சேர்ந்து அனுபவிச்சா தானே தெரியுமா பச்சரிசி பல்லாரி மருந்தமா பக்குவமா நம்முடைய போகமா நம்மா மானியுடைய பெருமை சொல்லலாம் நிறைய சொல்லலாம். இருந்தாலும் என்னுடைய மானு அழகான மானு அந்த மானை கைப்பிடியா பிடிக்கணும் கையால பிடிக்கணும் கட்டி அணைக்கணும் ஒரு ஆசை. அதனால பார்க்கறதுக்கு ஒரு அழகான பெண்மணியா இருக்கீங்க. உங்க மனசும் அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு தடவை நான் பிடிக்கிறதுக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லுங்கப்பா. நீங்க உண்மையிலே வேடுவர் தானா? என்ன வேணும் எங்க கிடைக்கீங்க? நான் சேர்த்தேன். ஏன் பார்த்தா அப்படி தெரியும். அப்புறம் உண்மையான வேடுவரானா இதுதான் தேவராஜி ஒரு இங்க பாருங்க. டைரக்டர் விட்டு வேற எங்கேயா வச்சுக்கோ. வேற எங்க இப்ப இங்கதான் வைப்பாங்க. என்கிட்ட பேசினா ஒழுங்கா பேசணும். என்ன? ஒழுங்கா பேசினா ஊர் போய் சேர முடியும். சரி இல்லையாக்கும் அப்புறம் நான் பேச மாட்டேன். அந்த மிரட்டுற வேலையெல்லாம் விட்டுட்டு என்ன பையன் பேச போறீங்க? என்ன பேச போறேன்னா தமிழ்ல தான் பேச போறேன். தமிழ்ல பேசுங்க. வாயில தான் பேச போறேன். நான் ஏன் தெரியுமா அமைதியா பேசிக்கிட்டு இருக்கேன்? காரியம் பெருசா இல்ல வீரியம் பெருசா? நாங்க காரியம் தான் பெருசு. காரியம் ஆகணும்னா கழுதையோட காலை பிடிக்கும். அதனால என் மான பிடிக்கிறக்கா நான் அமைதியா பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க வந்ததுல இருந்து அந்த வேலையை தான் பாக்குறீங்க எனக்கு தெரியும். சரி வந்ததுல இருந்து கழுதை கலையா தான் முடிச்சிட்டு இருக்கீங்க. வந்ததுல இருந்து கழுதை கலையா தான் முடிச்சிட்டு இருக்கீங்க. கழுத காலம் இன்னைக்கு பிடிச்சாங்க. அப்படி பிடிச்சதுனால முருகப்பெருமானே உற்பத்தி ஆனாரு. சரி ஏன்னா இன்னைக்கு 33 தேவர்களும் சூரபத்மனை சொல்ல தாங்க முடியாம எல்லாரும் ஓடி ஒளிகிறப்ப அந்த சூரனை அழிக்க வேண்டும் என்பதற்காக என்ன வரும் அப்படின்னா சிவனுடைய அம்சத்தால் எவன் ஒரு பிள்ளை தோன்றுகின்றதோ அந்த பிள்ளை தான் சூரனை அழிக்க முடியும் அப்படி என்பதற்காக எல்லாரும் 33 தேவர்களும் சிவபெருமான போய் பார்க்க போறாங்க. அவர் நிச்சயம் இருக்காரு. அப்படி நிச்சயம் இருக்கிற பொழுது அவரை எழுப்பணும்னா முடியாத ஒரு காரியம். ஆக யார் எழுப்பணும் அப்படின்னா எழுப்ப வேண்டும். சிவனுக்கு அந்த காம உணர்வை தோன்ற வேண்டும். ஆக உலகத்துல காம உணர்வு சொந்தக்கார யாரு அப்படின்னா மன்மதனாகப்பட்டவன். ஆக மன்மதன் சொல்லி என்ன பண்ற சிவபெருமான் மேல தன்னுடைய காம கணையை எய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஏயா யாரு மேலையா காம கணையை எய்ய சொல்றீங்க? சிவபெருமான் ஒழிச்சாருன்னா என்ன ஆகும்? நெட்டிக்கனால என்னை எரிச்சு விடுவாரு. முடியாது அப்படின்னா நீதான் அந்த காரியத்தை செய்யணும். நல்ல காரியமையா சூரன் அழிக்கணுமையா சூரபத்மன் அழிக்கணுமையா அப்படி சொல்லிக்கிற பொழுது அப்ப என்ன நடக்குது? மறுபடியும் இன்னைக்கு நாளைக்கு வரணும், நாளைக்காவது அவர் எழுப்பு அப்படின்னு போயிட்டாங்க. மறுநாள் வருவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட இந்த மன்மதன் என்ன பண்ணியா இவங்க வேற நம்மள இந்த மாதிரி பண்றாங்களே அப்படின்ட்டு மன்மதன் என்ன பண்ணியா இவங்களுக்கு தெரியாத மாதிரி ஒரு கழுதையாக மாறி நின்னா. அப்ப தேவங்க பார்த்துட்டு ஆளக்காரங்க போவாங்கன்றதுக்காக கழுதையாக மாறி நின்னா 33 தேவர்கள். ஆக இந்திர எல்லா பத்தியும் தெரியாதா? மகாவிஷ்ணு எல்லா பத்தியும் தெரியாதா? பிரம்மாவுக்கலாம் கழுதையா மாறி யார் நிக்கிறான்னு நீ கழுதையாக மாறினாலும் சரி காரியம் ஆகணும் என்பதற்காக கழுதையாக மாறினாலும் உன் காலை பிடிப்போம் அப்படின்னு கழுதையாக மாறி இருந்த மன்மதனை காலை பிடிச்சாங்க.
பிடித்து அதன் பிறகு உருவத்தோட வந்து மறுபடியும் காம கிடையாது. அதனால மன்மதனாகப்பட்டவன் எரிச்சு சாம்பலாங்க. அந்த விஷயம் நடந்த சம்பவம்லாம் வேற. அந்த கழுதையும் சொல்லல, அந்த காளையும் சொல்லல. சரி, கழு என்று சொன்னால் அழகுன்னு ஒரு பொருள். ஆமா. தை என்று சொன்னால் பெண் என்று ஒரு பொருள். அழகான பெண் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்க வந்ததுல அந்த விடத்தான் பாக்குறீங்க. வந்ததுல பொம்பளை பிள்ளைங்க காளையாத்தான் முடிச்சு. ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? ஆம்பளை பக்கத்துல நின்னே நான் இன்ன வரைக்கும் பாக்குறேன். ஒரு ஆம்பளை சுத்தி சுத்தி பொம்பளை எப்படி தான் இருக்கீங்க. ஒரு ஆம்பளை எங்க வேணாலும் வீரமா பேசலாம். ஆனா எல்லா இடத்துலயும் வீரமா பேசக்கூடாது. சரி. ஏன் தெரியுமா? எந்த ஒரு மனிதனும் ஒரு பெண்ணிடத்திலே, ஒரு மனைவியிடத்திலே, கட்டின மனைவியிடத்திலே எந்த ஒரு மனிதன் தோற்று போகின்றானோ அவன் தான் வாழ்க்கையில் ஜெயிக்கான். பொம்பளை வச்சு கேட்கணும். பொம்பளை வச்சு கேட்காம நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு அதுவும் சரியா வராது. ஆக பெண்ணிடத்திலே, மனைவியிடத்திலே தோற்க வேண்டும். சொல்றதை கேட்கணும். நீங்க முன்னாடி நீங்க ஏதாவது சொல்றீங்க, அதை சொல்றீங்க. என்னைய பொண்டாட்டி ஏங்க சுத்திக்கிட்டே இருக்கீங்க? போய் வேலை வெட்டிக்கிறதா போயிட்டாங்க, நம்ம பிள்ளைகள் எல்லாம் இருக்கு, எல்லாத்துக்கும் செலவு இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. வேலை வெட்டிக்கு போங்கன்னா நல்ல புருஷனா தான் வேலைக்கு போவான். அதே புத்தி இல்லாத புருஷன் தான் வெட்டியாதான் இருக்கும். ஏங்க நீங்க என்ன பண்றீங்க? சொல்ற விதம் சொல்லக்கூடிய மனைவி சரியா சொன்னா சரியா இருக்க முடியல. இப்ப ஏன் சொல்றேன்? இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க குறிஞ்சில இருக்கீங்க. குறிஞ்சில இருக்கீங்கன்னா திணை வச்சிருக்கீங்க. இந்த திணையை விதைக்கணும்னா வெட்டணும். அப்ப வெட்டி கிளறினாக்க ஒரு திணையை விதைக்க முடியும். ஆக வேலை வெட்டி இதனால என்ன இருக்கு? நீங்க எல்லாம் வேலை பார்த்ததுக்கு அப்புறம் தான் வெட்டுவீங்க. ஆக இப்படி புண்டாட்டி வச்சு கேட்கணும். வெட்டதுக்கு அப்புறம் வேலை நடக்கிறது நீங்க சொன்ன விவசாயமா இருக்கும். ஆனா நீங்க வேலை பார்த்ததுக்கு அப்புறம் வெட்டுவீங்கன்னா நீங்க வந்து இல்லைங்க, அப்படி இல்லைங்க. இதெல்லாம் இது யதார்த்தமான பேச்சு. ஒரு சின்ன உதாரணம் என்ன சொன்னாங்க அவங்க? வேலை வாழ்றதுக்கு அப்புறம் வேலை என்று சரியா என்ன வெட்டி அப்படின்னாங்க. வெட்டினதை வேலை செய்ய போறான். ஆமாங்க. இல்ல அப்படிலாம் இருக்கு. எதுக்காக சொன்னா ஒரு பெண்ணிடத்திலே இல்லைங்க, நீங்க சொல்றீங்க அப்படின்னா சரி பொண்டாட்டி தானே அப்படின்னா அந்த இடத்துல கேட்கணும். அந்த இடத்துல ஒரு மனிதன் தோற்றால் தான் சரியா வரும். இவன் என்ன சொல்றது? நீங்க சொல்ற விஷயம் நம்ம என்ன கேக்குறது அப்படின்னா சரி இல்லைங்க. பொண்டாட்டிக்கு ஆமாஞ்சாமியும் போடக்கூடாது. பொண்டாட்டி எது சொன்னாலும் தலையாட்டுற புருஷன் நல்ல புருஷனும் கிடையாது. அதே சமயம் நல்ல விஷயத்த சொன்னா தலையாட்டும். இப்ப வாழ்க்கைங்கிறது பாத்தீங்கன்னா மேடு பள்ளம்னு சொல்லுவாங்க. மேட்லயே போனாலும் நல்லா இருக்காது வாழ்க்கை, பள்ளத்திலேயே போனாலும் நல்லா இருக்காது வாழ்க்கை. ரெண்டு விதமான அனுபவம் இருந்தா தான் வாழ்க்கை வந்து சீரா இருக்கும். மேடுல ஏற பழைக்கணும், பள்ளத்துல இறங்க பழைக்கணும். என்ன சொல்றேன்? மற்ற பொண்டாட்டி புருஷங்க நம்மளுக்கு இருக்கு. ஏன் மான பிடிக்கணும்? அதுக்கு என்ன சொல்றீங்க? உங்க மான நீங்க பிடிக்கணும்னா அது உங்களுடைய தைரிய புருஷனான உங்க லட்சணம். அது அதை விட்டுப்படி என்கிட்ட கேட்டு உங்க மான பிடிக்கணும் அப்படின்னா நான் என்ன உங்க மான எடுத்துட்டு வந்து ஒளிச்சு வச்சு என் தினப்படத்துல வச்சு பாதுகாக்கிற மாதிரி நீங்க கேட்கற மாதிரி இருக்கு. என் மான இங்க இருக்கிறதுனால நான் வந்திருக்கேன். ஐயா உங்க மான நான் வரலன்னு சொல்லவே இல்லையே. நான் இது வரைக்கும் உங்க மான இங்க வரல அப்படின்னு நான் சொன்னா அவ வந்திருக்கா? வந்திருக்கலாம். ஏன்னா கண்ணால் காட்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பதை நீங்க சொல்லியிருக்கிறாங்க. ஒரு விஷயத்த நான் பார்க்காம உங்க மாடு வந்ததை நான் பார்க்காம ஐயா உங்க மாடு வரல வந்ததை பார்க்காம ஆமா உங்க மாடு வந்துச்சுன்னு சொன்னாலும் பொய், வரலன்னு சொன்னாலும் பொய். அப்ப முதல்ல சொல்லக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா இந்த வேல்மலை சாராவுடைய 20 காத தூரம். 20 காத தூரம் என்று சொன்னா 200 மைல்கள் சுற்றளவு. இந்த 200 மைல்கள் சுற்றளவு வேலை போட்டு நான் காவல் காக்க கிடையாது. என் தந்தை எனக்கு கொடுத்த இடத்துல பரண வைத்து கண்ணும் கருத்துமாக காவல் காத்து கொண்டிருக்கின்ற வேலை உங்க மாடு இங்க வந்துருச்சுன்னு நீங்க சொல்றீங்க. நான் 200 மைல்கள் சுற்றவும் வேலி போடல. சிறிய இடத்துல எங்க அப்பா திணை விதைத்து பரணம் வைத்து கண்ணும் கருத்துமா காவல் பார்த்து வைக்குமான்னு சொன்னார். என்னுடைய இடத்துல உங்க மாடு இல்ல அப்படின்னு தான் நான் சொல்றேன். தவிர இந்த திணைப்புறத்துக்குள்ளேயே உங்களுடைய மாடு வரல அப்படின்னு நான் சொன்னேன்னா இந்த பிரம்ம முகூர்த்த வேலையில நான் போய் சொல்ற மாதிரி. ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். என்ன காரணம் அப்படின்னா இப்ப 20 காலம் உங்களுடைய சுற்றளவு எங்க வேணாலும் மாடு போயிருக்கலாம். நீங்க இங்க கேக்குறீங்க அத எங்கேயோ போயிருக்கலாம் நீங்க சொல்றீங்க. ஒரு விஷயம் என்னன்னா தமிழ்நாடு என்பது பரப்பளவாக உள்ளது. ஆக இதுல ஊர் வந்து சென்னை இருக்கு, திருநெல்வேலி இருக்கு, கன்னியாகுமரி இருக்கு, பொள்ளாச்சி இருக்கு, கோவை இருக்கு, மதுரை இருக்கு. ஆக இப்படி எத்தனையோ சுற்றுலா இதுக்கு பேர் என்ன? தமிழ்நாடு. அந்த தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஊரு கட்டத்தேவன்பட்டி. இப்ப நான் என்ன சொல்றேன், தமிழ்நாடுக்கு வந்துருச்சு என் மாடு அப்படின்னு சொல்லல, உங்க 20 கால தூரத்துல உள்ள நாட்டுல ஊரா வந்துருச்சுன்னு சொல்லல. ஆக கட்டத்தேவன்பட்டியில வந்திருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். நீங்க காவல் செய்யக்கூடிய இடத்துல என்னுடைய மாடு அறிவா பேசணும் நினைப்பா. நீங்க சொன்ன இந்த ஊரை எடுத்துக்கோமே, இந்த ஊர்ல ஒரு தெரு தான் இருக்கா இல்ல ஒரு சந்து தான் இருக்கா? இந்த ஒரு ஊர்லயும் பல தெருக்கள் இருக்கு, பல சந்து இருக்கு, நிறைய வீடு இருக்கா? சும்மா பேசுறதெல்லாம் தெளிவா பேசணும். நான் சொன்னது இந்த ஊருக்குள்ள மாடு வரல வந்திருக்கு அப்படின்னு நான் சொல்ல கிடையாது. என்னுடைய இடத்துல
இல்ல. ஆனா இந்த காட்டுக்குள்ள வந்திருக்கலாம். இந்த 200 மீட்டர் சுற்றுலா பரப்பளவுல உங்க மாடு எங்கேயாவது இருக்கலாம். ஆனா ஏன் இடத்துல இல்லையே. என்னுடைய காவலை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போற நேரம். சரி, காவலை நான் முடிச்சுட்டு வெற்றிகரமா எங்க அப்பா வரணும், அறுவடை செய்யணும், முடிஞ்சோன்னா உங்க வச்சுக்காங்க. மாணி வந்திருக்கீங்கல்ல, வந்திருக்கலாம் அப்படின்றீங்கல்ல. அவன் வந்திருக்கலாம், அவன் வந்திருக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. வாங்க 2 பேரும் தேடுவோம். நீங்க போய் தேடுங்க உங்க மாடு. அது அப்படி இங்க பாருங்க. ஏதோ உங்க இடம், உங்க இடத்துல உங்க அனுமதியோட நான் தேடணும். ஏன் இடத்துலதான் மாடு இல்லங்கிறேன். வேற பக்கம் போய் தேடி பாருங்க. காட்டுக்குள்ள வந்த வழியில போய் பாருங்க. கொஞ்சம் கூட ஒரு மனசுல இறக்கவே இல்லையாங்க. எவ்வளவு தூரம் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். மனசுல இறக்க இருக்கிறதுனாலதான் இவ்வளவு நேரம் நிக்க வச்சு உங்ககிட்ட நான் இப்படி எல்லாம் பேசுனீங்கன்னா அப்புறம் நான் ஏதாவது கேட்கிற மாதிரி வரும். அப்ப நான் ஏதாவது சொல்ற மாதிரி வரும். என்ன சொல்ல போறீங்க? என்ன அவ்வளவு என்ன தெரியும் அப்படின்றீங்க? ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன் நான். நல்ல பிள்ளைக்கு சரி என்ன அழகு, என்ன சொல்லக்கூடியதை புரிஞ்சுக்கணும். நல்ல மாட்டுக்கு ஒரு சுடுன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல மனிதனுக்கு ஒரு சொல்லு. அப்ப இந்த ஒரு சொல்ல புரிஞ்சுக்கிட்டா நீங்க புத்திசாலி. இல்லைன்னா அதுக்கு மேல நான் ஒண்ணு வானத்துல போற சனியனை ஏனிய கட்டி பண்ணி இறக்குறேன்னு நினைக்கிறேன். நீமா பேசிக்கிட்டே நீங்க வேலையில போற ஓனான எடுத்து உங்க சுருவாடுக்குள்ள விட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஐயருக்கு வந்துச்சா வெள்ளாங்கி சேட்டை, வெள்ளாங்கி சேட்டை நினைக்கிறேன். ஐயருக்கு சேட்டை வரலாமா? இந்த மாதிரி சேட்டையெல்லாம் வச்சுக்கிறாங்க. இப்ப என்ன சொல்ல வரீங்க? சேட்டை உங்களுக்கு மட்டும் தான் இருக்கணுமா? சரி, சேட்டை எங்களுக்கும் இருக்கணும். சேட்டை இருக்குங்க. உங்களுக்கும் சேட்டை இருக்கணும், எங்களுக்கும் சேட்டை இருக்கணும். சேட்டை இருக்கிறவங்க ஆனா சேட்டை அப்படின்னா நீங்க கண்டிப்படுத்த மாட்டீங்க. எனக்கு சேட்டை இருக்கிறனாலதான் இன்னும் நான் பாருங்க தைரியமா என் காவலை முடிச்சு ஒரு பெண்மணியாக இருந்தாலும் எனக்கு கொடுத்த வேலையை முடிச்சு நான் நிக்கிறேன். உங்களுக்கு சேட்டை குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால பொம்பளை பிள்ளைய முடிச்சு தரதுக்கு நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்க மாடு இல்லைன்றீங்க. ஒரு விஷயம் இல்லைங்க, என் மாடு ஆத்து தண்ணி கிடையாது, ஓடி போறதுக்கு கிணத்து தண்ணி. நினைச்சனே நான் முடிச்சுக்குவேன். எப்ப பிடிக்குமோ நான் முடிச்சுக்குவேன். மாடு எனக்கு தேவையில்லை. இப்ப நான் என்ன சொல்றேன், நீங்க பெரிய எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பேசுறீங்கல்ல, அம்முடைய கரைச்சு குடிச்சுட்டு வந்துட்டீங்களா? நான் சொன்னா சரி, இப்ப நான் கேட்கிறேன், ஒரு சின்ன விஷயத்துக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. மாடு முடிக்கிற அப்புறம் பாத்துக்கிறோம். நீங்க என்ன என்கிட்ட விஷயம் கேக்குறது, நான் என்ன உங்களுக்கு ஒரு விஷயம் கேளுங்க. இந்த கையை காட்டி காட்டி பேசுறது எனக்கு பிடிக்காத. இது என்னுடைய பாவனை. இயலிசை நாடகம்னு சொல்லியிருக்காங்க. அது ஏன் ஜவரியும் எப்படி பேசணும் எப்படி பேசக்கூடாது. இயலிசை நாடகம் அப்படின்னா இயல் என்பது பேச்சு, இசை என்பது பாட்டு, நாடகம் என்பது நடிப்பு. உங்க நடிப்பு என்ன காட்டுறீங்க? நீங்களா நடிக்கும்போது நான் நடிக்க மாட்டேமா? அப்படியா? சரி, இப்படி காட்டி காட்டி நான் பேசுவீங்களே. ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, ஒரு நேரத்துல காட்டுனா நீட்டுனா ஓட்டுனா. காட்டுனவ யாரு, நீட்டுனவ யாரு, ஓட்டுனவ யாரு? இது எங்க நடந்த சம்பவம்? நீ சொல்லு. உன் சேட்டையா இல்ல என் சேட்டையா பாத்துக்கிறோம். சேட்டைக்கார ஜெயபாண்டிக்கிட்டே உங்க சேட்டையா பாத்துக்கிறோம். இன்னைக்கு யாருடைய சேட்டை அப்படிங்கிற பாத்துக்கிறோம். எதுனாலும் என்னுடைய மாலை வச்சுக்கிட்டு நீங்க இல்லைன்றீங்களே, அதனால மறைக்காதே 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 மானை மறைக்காதே மறைச்சபடி என்ன பார்த்து முறைக்காதே மானை மறைக்காதே மறைச்சபடி என்ன பார்த்து முறைக்காதே நம்பினார்கள் பெற்ற
நாடு விதைச்சிடுவேன் காட்ட அதுல மாடிடுவேன் வேட்ட ஜெய வாண்டிக்கிட்டா செய்யாதமோ சேட்டே சேட்ட ஓவரமா அளவுதான் சரியா ஜெய வாண்டிக்கிட்டா செய்யாதமோ சேட்டே அதுக்கு வச்சா காப்பி கால மாட்டேன் அரிகாதே அரிகாதே மறைக்கிறது முறைக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு மேல பிடிக்கிறோம் கேட்ட விஷயம் காட்டுனா நீட்டுனா ஓட்டுனா காட்டுனவை யாரு நீட்டினவை யாரு ஓட்டுனவை யாரு இது எங்க நடந்த சம்பவம் அன்ற சொல்லு பாத்துக்கோ ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட எப்படி பேசணும் எதை பேசணும் எப்படி பேசக்கூடாது எதை பேசக்கூடாதுங்கிற நாகரிகம் கூட தெரியாம நீங்களா வந்துட்டீங்க என்னையும் பாரு என் அழகையும் பாரு அப்ப வந்தோடனே மார்னிங் இறக்க வேடுவரே வாங்க பிடிச்சுக்கோங்கன்னு சொல்லணும் வாங்க வேடுவரே வந்தோடனே மான பிடிச்சுக்கோன்னு சொல்றதுக்கு நீங்க எதுக்கு எந்த இடத்துக்கு வரணும் ஆம்பளையா இருந்தா நீங்க தேடி டைம் இருந்தா நீங்க பிடிச்சுக்கிட்டு போகணும் என்னைய பிடிச்சுக்கணும்னு சொல்றதுக்கு நீங்க எதுக்கு இங்க வரீங்க அன்பா சொல்லணும் உனம்மா வாயில சொல்லணும் அதட்டாம அடிக்காம நல்லாத்தான் இருக்கும் ஏன்னா சிறு பிள்ளைகள் பேச்சு பாருங்க எவ்வளவு நாள் தித்திக்க தித்திக்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம் ஆனா இந்த மாதிரி கொடுமை எல்லாம் நாங்க சாப்பிட்டேன் இல்லாடி சாப்பிடல அதை விட போனே வந்து உலைய வச்சிருந்தீங்க தேவையில்லை கேட்ட விஷயத்துக்கு பதில் தெரியல தெரியும் நீ ரெண்டு எனக்கு மாமனா மச்சனா சாப்பிட்டியா சாப்பிட்டேன்னு கேட்டனும் உங்களுக்கு பதில் சொல்றேன் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா என்ன நீங்க எப்படி நீங்க நினைக்கிறீங்களோ எனக்கு தெரியாது ஆனா நான் எப்போ உங்களை பார்த்தனோ எங்க அத்தை ஒரு பிள்ளையை நான் காதலிச்சேன் அப்படியே எங்க அத்தை எனக்கு ஒரு விஷயம் புரியல காதல்ங்கிறது புனிதமான ஒரு விஷயம் சரி கிடைக்கக்கூடாது அதாவது கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் உலகமே பாருங்க அன்பு என்ன சொல்லக்கூடிய காதல்ல தான் இருக்கு காதல் பண்ணும் போதே காதலை காதலிக்கிறேன்னா அந்த காதல் விளங்குமா ஐயா காதல் பண்றேன்னு சொல்லணும் இல்ல காதல் புரிகிறேன்னு சொல்லணும் இல்ல காதல் செய்ய விரும்புகிறேன்னு சொல்லணும் மொத்தத்துல காதலிக்கிறேன் அந்த காதலை அழிக்கத்தான் யாரு காதலை வாழ வைக்க மாட்டேங்கிறீங்க சொல்ற வார்த்தைய முதல்ல நல்ல விதமா சொல்லுங்க சரிங்க நீங்க அழிக்கத்தான் வந்திருக்கீங்க காதலை வாழ வைக்க யாரு காதல்ல நல்ல காதலும் உண்டு கெட்ட காதலும் உண்டு ஏன்னா இந்த நாட்டுல ஒரு பிரியாணிக்காகலாம் என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு நாட்டுல பிரியாணி ஒரு பெரிய விஷயமாயா பிரியாணிக்காக பெத்த பிள்ளையவே கொல்ற காலமாயி போச்சு காதல் அதுக்கும் பேரு காதல் நம்மளுக்கு மற்ற விஷயம் நீங்க தொட்டுட்டீங்க நீங்க தொட்டா நான் முடிக்கணும் பிரியாணி அப்படின்னு நீங்க சொல்லக்கூடியது வந்து அதாவது வெளிப்பூச்சுக்கு அதாவது விளம்பரத்துக்கு உருவானதாக இருக்கலாம் ஆனா உண்மையிலேயே அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னா எதுக்கு தெரியுமா ஜாதகம் பார்த்து ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் செய்து வைக்கிறாங்க சில பேருக்கு அதுல மூட நம்பிக்கைன்னு சொல்றாங்க இருந்தாலும் உண்மையிலே சாஸ்திரமாகப்பட்டதுல ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செய்யும் பொழுது 10 பொருத்தத்துல 8 பொருத்தமாவது சரியா இருக்கணும் இந்த 8 பொருத்தத்துல 2 பொருத்தம் முக்கியமா சரியா இருக்கும் ஒண்ணு அதாவது என்ன சொல்லுவாங்க யோனி பொருத்தம்னு ஒண்ணு சொல்லுவாங்க இன்னொரு ரிஜி பொருத்தம்னு சொல்லுவாங்க இந்த 2 பொருத்தத்துல இந்த யோனி பொருத்தம்னு சொல்லக்கூடியது இல்லைன்னு சொன்னா கண்டிப்பான முறையிலே ஒரு ஆண் இன்னொரு பெண்ணை தேடி கொண்டு போவான் ஒரு பெண்ணாகப்பட்டவள் ஒரு ஆணை தேடிக்கிட்டு சரிங்க பிடிக்கல போறதெல்லாம் சரிங்க சரிங்க அப்படிப்பட்ட ஒரு காதலுக்கு இந்த உலகத்துல ஒரு தாயாகப்பட்டவள் எப்படி வேணாலும் தவறி போய் பிள்ளைய வளர்க்கலாம் ஆனா பிள்ளைய வந்து கொண்டுட்டுதான் காதல் பண்ணுங்க நாட்டுல ஏன் நடந்துருக்கா அதாவது இன்னைக்கு நடக்கக்கூடிய நீங்க சொல்றீங்க இது காலாகாலத்து புராணத்துல இருந்து இதெல்லாம் இருக்கு 8 பிள்ளைகளை 7 பிள்ளைகளை கடலுக்கு இரையாக்கி விட்டு நீ என்னை கேள்வியே கேட்க கூடாது இந்த மாதிரி நீ என்னை கேள்வி கேட்ட உனக்கு பிள்ளையே இருக்காது அப்படின்னு சொல்லித்தான் யார திருமணம் செய்கிறா கங்கா தேவியாகப்பட்டவ யார திருமணம் பண்றா அப்படி திருமணம் செய்து தன் கணவன் திருமணம் பண்ணும்போது என்ன சொல்றா கேள்வியே நீ என்னை கேட்க கூடாது கேட்டனா நான் ஒவ்வொரு பிள்ளையா கொண்டுகிட்டே இருப்பேன் அப்ப இது இன்று நேற்று அல்ல புராணத்திலிருந்தே தொட்டு தொடரக்கூடிய ஒரு விஷயமா இருந்து கொண்டிருக்கிறது அது வந்து அஷ்டவசுக்கள் என்பதே சாபம் வாங்கினது அன்னைக்கு நடந்தா சாபங்கிறீங்க இன்னைக்கு நடந்தா கடிகாரங்கிறீங்க எப்பதான் கடிகாரம் இல்லாம இருக்கு அடுத்த முண்டாட்டி குறிச்சி வச்சு நம்மளுக்கு எதுக்கு கேட்ட விஷயத்துக்கு வாங்க நீங்க தான் ஆரம்பிச்சீங்க சொல்லுங்க நான் கேட்டேனா நீங்க வாங்க சொல்லுங்க சொல்றீங்களா நீங்க எங்க போய் பிரியாணி முதல்ல தின்றீங்க வேலவர் எங்க விடுங்க அத பச்சு விடுங்க நான் கேட்ட விஷயத்துக்கு பதில் சொல்லுங்க காட்டுனா நீட்டுனா ஓட்டுனா காட்டுனா ஐயா துர்வாச முனிவர்னு சொல்லக்கூடியவர் தவம் பண்ணிட்டு இருக்கிறார் சரி அது தவம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அழகாக இளம் வயது ஒரு பருவ பெண் என்ன பண்றா அந்த இடத்துல விளையாண்டு இருக்கிற சிறு பெண் சரி விளையாண்டுட்டே இருக்கும் பொழுது பாருங்க முனிவர் ஆசிரமத்துலதான் அவ பணிபுரிஞ்சுட்டு இருக்கிறா அவருக்கு ஒத்தாசையா இருக்கிறா
என்னடா முனிவர் ரொம்ப நேரம் ஆச்சு, தவம் பண்ண கூட சொல்லலையே, என்ன இப்படி உட்கார்ந்து இருக்கிறாரு, ஒருவேளை மூச்சையாகி விட்டாரோ, மூச்சு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரு சந்தேகம் வந்தவன என்ன பண்றா, விளையாடுகிட்ட வேகமா ஓடி போய் அந்த துர்வாச முனிவர் கிட்ட போய் என்ன பண்றா, அந்த மூக்குக்கு பக்கத்துல போய் தன்னோட விரல் அப்படி காட்டி பார்க்கறான். எதுக்காக? காத்து வருதா இல்லையா, மூச்சு இருக்கா இல்லையா அப்படி, சுவாசம் இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி அவர் மூக்குக்கு நேரா போய் தன்னுடைய கட்டை விரல காட்டுறான். சரி, அந்த கட்டை விரலால கூட ஒரு மூக்குடைய முடியில பட்டவன பாருங்க, அவரு முழிச்சுறாரு. முழிச்ச உடனே என் தவத்தை கெடுத்து விட்டாய் சிறுபெண்ணே அப்படின்னு சொல்லி உடனே சாபத்தை கொடுத்துடுறாரு. சாபம் எப்படி கொடுக்குறாரு, எந்த விரலை நீட்டி என்னுடைய தவத்தை கிடைத்தாய் அந்த விரலாகப்படுறதுக்கு இரும்பாக மாற கடவுதுன்னாரு. அப்பதான் நிமிர்ந்து பாக்குறாரு, ஆகா நமக்கு பணிவிடை செய்த பெண்ணாச்சே, நல்ல இளம் பெண்ணாச்சே, நல்ல பெண்ணாச்சு, இவளுக்கு போய் இப்படி ஒரு சாபத்தை கொடுத்து விட்டோமே, வேண்டும் என்று சொன்னால் ஒரு சாபத்தை மாற்றுவதற்கு 3.25 நாளைக்குள்ள மாற்ற முடியும். அப்ப அவர் என்ன சொல்றாரு, இந்த நான் கொடுத்த சாபமாகப்பட்டது நீ எப்பொழுதெல்லாம் எண்ணுகிறாயோ அப்பொழுது மாத்திரம் விரும்பாக மாற கடவுது அப்படின்னு சாபத்தை கொடுத்தாரு. எப்ப நீ நினைக்கிறையோ அப்ப அந்த விரலாகப்பட்டது இரும்பா மாறும் அப்படின்னு சொல்லிறாரு. கொடுத்துட்டாரு. சரி, அந்த பெண்ணு பாருங்க பருவமடைந்து திருமண வயதை எட்டும் பொழுது ஒரு மன்னனை திருமணம் முடித்து அந்த அரண்மனைக்கு மனைவியாக செய்கிறார். சரி, அது முதல் தரமெல்லாம் கிடையாது. ஆமா, அது தலையெழுத்து 2ஆம் தரமா போகுது. சரி, 6 தலையெழுத்து என்ன சொல்ல முடியும், 2ஆம் தரமா, 3ஆம் தரமெல்லாம் போனது. அப்ப 2ஆம் தரமாக அந்த அரண்மனைக்குள்ள நுழையும் பொழுது தசரத மகா சக்கரவர்த்திக்கு 2வது மனைவியாக அங்கே கால் எடுத்து வைக்கிறார். யாரு? தசரதனுக்கு. ஆமா, 2வது தசரதனுடைய மனைவி. 2வது மனைவியுடைய பெயர் என்ன அப்படின்னா கைகேயி. அந்த கைகேயியாகப்பட்டவள். அந்த கைகேயி பாருங்க, தசரதை மணமுடிந்த பிறகு அந்த 2வது மனைவி அழகுன்னா அழகு, அப்படி ஒரு அழகு அந்த கைகேயி. நான் கேட்கல, நன்றி அண்ணா, உங்களை காட்டியாங்க. அதனால அந்த இடத்துல அந்த கைகேயாக மாரியாதை பேசிக்கிட்டே இருக்க, கைகேயாகப்பட்டவள்கிட்ட பாருங்க, அவளை விட்டு நகர்றதே கிடையாது. எங்க போனாலும் கூடையே கூட்டிட்டு போறேன். 2வது நாடி நல்லா இருப்பாங்க பாக்குறதுக்கு அழகா. ஆமா, எல்லாமே ஆசை 60 நாள் மோகம் 30 நாளுங்கிற மாதிரி தான். சரி சரி சரி. பாவம் தசரத மகா சக்கரவர்த்தி 3வது கிடைக்கிற வரைக்கும் 2வது உடைய சுத்துறாரு. சரி, அவருடைய சுத்திக்கிட்டே இருக்கும் பொழுது பாருங்க, ஒரு நாள் போர் வருது, வந்து போருக்கு புறப்பட வேண்டிய போருக்கு போறதுக்கு தயாராயிட்டாரு. தயாராகும் பொழுது இந்த கையை என்ன பண்ணா, நானும் போருக்கு வருவேன், என்னைய கூட்டிக்கிட்டு போகணும். ஆம்பளை தானே போருக்கு போகணும். ஆமா, பொம்பளை இல்லைன்றா. ஏன் பொம்பளை எல்லாம் போருக்கு இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியாதோ? சண்டை ஓடுறதுல பொம்பளைக்கு என்னங்க வேலை? அவளுக்கு ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துவிடக் கூடாது, தன் கணவனுக்கு பாதுகாப்பாக இறந்தாலும் அவருடனே இறக்க வேண்டும்ங்கிற ஆசையில அவள் அடம்பிடிக்கிறார். அவரும் சரி ஏதோ சொல்கிறாளே கையை, அவள் அழுகையை அவளால் நிறுத்த முடியவில்லை, தன் மனைவி சொல்லி தட்ட முடியவில்லை, மனைவியை கூட்டிட்டு போருக்கு போயிறார். சரி வாடி போவோம் அப்படின்னு கூட்டிக்கிட்டு போயிறார். போன இடத்துல பாருங்க, வெற்றிகரமாக போரை முடித்து 2 பேரும் திரும்ப தன்னுடைய அந்த தேரில் ஏறிக்கொண்டு தன் அரண்மனை நோக்கி வராங்க. வரும்பொழுதுதான் பாருங்க, அந்த எதிராளி ஆகிய இருந்த மன்னன் என்ன பண்ண அப்படின்னா, இந்த தசரத மகா சக்கரவர்த்தியுடைய அந்த தேருடைய அச்சாணிய பிடுங்கி வச்சிடும். தெரியாம திருத்தனமா எடுத்து வச்சிடும். அச்சாணியை பிடிங்கி வச்சுட்டாங்க எதிரி. இவரை தேருடைய அச்சாணியை கலட்டி வச்சிடும். இது தெரியாத தசரத மகா சக்கரவர்த்தி அந்த தேரை எடுத்துக்கொண்டு தன் மனைவி அழைத்து அரண்மனைக்கு திரும்பி சென்று கொண்டிருக்கிற வேளையில தேராகப்பட்டது அச்சாணி இல்லாமல் அல்லாடி கீழே விழுகிற தருணமாக. ஆட்டம் கொடுத்துருங்களா அச்சாணி இல்லைன்னா? ஆட்டனால ஆட்டம், உங்க ஆட்டம் எங்க ஆட்டம் இல்ல, சரியான ஆட்டமா இருக்கு. அப்ப பாருங்க, அப்பதான் கையை ஆகா தசரத மகா சக்கரவர்த்தி அபாயத்தில் இருக்கிறாரே, தன் கணவர் இறந்து விடுவாரே, தேரினுடைய சக்கரம் முறிந்து விட்டால் இருவரும் இறந்து விடுவோம் என்று சொல்லி அப்பதான் அவன் என்ன பண்றா, தசரத மகா சக்கரவர்த்தியிடம் மெல்ல நீங்கள் எழுந்து நின்று அந்த குதிரையுடைய அந்த கழிவாளத்தை நீங்க பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த கையேகப்பட்ட அப்பதான் முனிவர் கொடுத்த சாபம் நினைவுக்கு வருகிறது. நல்லா கேட்டுக்கணும். துர்வாச முனிவருடைய மூக்குல விரல காட்டுனா இந்த இடத்துல தன்னோட விரலாகப்பட்டது இரும்பாக மாறக்கடுவது என்று சொல்லி அந்த அச்சாணிக்கு பதிலாக தன்னுடைய இரும்பு கட்ட விரலை அங்கே சக்கரத்துல நீட்டினா, இரும்பாக மாத்தி நீட்டி அந்த சக்கரத்தினுடைய பொருத்தி தேர ஓட்டுனா. சரி, துர்வாச முனிவரிடம் காட்டுனா விரல் சக்கரத்திலே இரும்பாக மாற்றி நீட்டினா, நீட்டிய பிறகு தேர ஓட்டுனா. இதை எப்படி கேட்பாங்க அப்படின்னா, பச்சை பசப்பி அச்சாணி இல்லாம தேர ஓட்டுனான்னு. இதுக்கு பழமொழி வந்தது என்ன காரணம்னா, பச்சை பசப்பி அச்சில்லாம தேரோட்டுனா, அச்சாணி இல்லாமல் தேரோட்டுனா, அச்சாணி அப்படி சொல்லி இல்லாம தேரோட்டுனா இப்படி சொல்லிடுவீங்கல்ல, அச்சாணி இல்லாம தெரியுங்களா? அதனால ஆட்டுக்காடினா ஓட்டுனானே. இதனால நல்ல ஒரு கதைய ராமாயணத்துடைய கதையா அழகா சொன்னீங்க. இதனால மாணி இங்க வந்திருக்கு அப்படி காரணத்தால வந்த மாணி ஆச்சரிய மாட்டாங்க. ஏன்
சேட்டக்கார ஜெயவாண்டிக்கு இவ்வளவு இருந்தா சேட்டை பண்ற ஆளுகள் சொட்டையை முறிக்கிறதுக்கு நான் இருக்கிறேன். என்னது என்ன ஒரு மாதிரியா போகுது பேச்சு? இல்ல நீங்க எல்லாம் வந்து எங்களை கேள்வி கேட்பீங்களா? சரி, நான் ஏன் செவனேன்னு வேலையை முடிச்சுட்டு நான் எங்க இல்ல நீங்க பேசுறது வரவே இல்லை. மாணவரை வந்தா மாடு என்ன சொல்றீங்க? நீங்க வந்து ஒரு ஆண்மகன் தானே போ. ஒரு விஷயம் தெரியுமா, நீங்க ரொம்ப அழகா இருக்கு. நேத்து வந்து பொம்பளையா அப்படின்னு சொன்னீங்க. அது பழக்க தோஷம் இல்லையா? சரிங்க, பெண்ணா சொல்றீங்க. அதனால இந்த இடத்துல நீங்க ஆண்மகன், ஆமா, உங்களுக்கு தெய்வ பக்தி அதிகமா இருக்கு. கண்டிப்பா ஒரு மனிதனுக்கு தெய்வ பக்தி வேணும். வணங்கக்கூடிய கடவுள்ல ஐயப்பனை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதுல இந்த மார்கழி மாதத்துல கார்த்திகை மாலை இடுவாங்க, இல்ல கார்த்திகையில தான் ஆரம்பிப்பாங்க மாலை ஓடுவாங்க. அப்ப இந்த சபரிமலைக்கு போற இடத்துல கால் கட்டின்னு ஒரு இடம் இருக்கு தெரியுமா? காலகட்டி. அந்த காலகட்டி அப்படிங்கிற அந்த இடத்துக்கு அந்த பேர் ஏன் வந்துச்சு? போயிருக்கீங்களா அந்த இடத்துக்கு முதல்ல? ஏன்னா இப்பதான் பெண்கள் எல்லாம் போகணும் அப்படிங்கிற ஒரு இடத்த கொண்டு வந்தாங்க. ஆனா நிறைய பெண்களுக்கு புத்தி இருக்கா புத்தி இல்லையானே தெரியல, ஆனா போறாங்க. ஏன்னா ஒரு பாரம்பரியம் ஒண்ணு இருக்கு, ஒரு வழிபாடுன்னு ஒண்ணு இருக்கு. இப்படித்தான் இவங்கதான் அம்மா, இவங்கதான் அப்பா, இவங்கதான் சித்தப்பா தங்கச்சி சொல்லி உறவு முறையில வளர்த்து வரும் பொழுது யாராவது அம்மாவை பொண்டாட்டியை நினைக்க முடியுமா? பொண்டாட்டியை வேணா கூட அம்மாவா நினைக்கணும். ஆனா என்னைக்குமே பாருங்க தாயை தாரமா நினைக்க கூடாது. ஆனா நான் இப்படித்தான் நினைப்பேன். வணங்கிட்டு இருக்கக்கூடிய ஐயப்பங்களுக்கு இதுவரைக்கும் பொம்பளைக்கு போகலான்னு சொல்லியும் நாங்க போகணும்னு சொன்னா பெரியவங்க எதையுமே காரணம் இல்லாம சொல்ல மாட்டாங்க. ஆன்மீக ரீதியான ஒரு விஷயம் அப்படின்னா ஆன்மா அவர் வந்து பெண் வாடை இல்லாதவர் திருமணம் செய்து கொள்ளாத கண்டிச்சாங்க. என்ன சொல்ல வரீங்க? காலகட்டி அப்படிங்கிறது பேரு ஏன் வந்துச்சு, எப்படி வந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை நம்மளுக்கு என்ன காளஹஸ்தின்னு ஒரு இடம் இருக்கு. காளஹஸ்தின்னு ஒரு இடம் இருக்கு, அது வேற இடத்துல இருக்கு. நான் கேக்குறது அது காளஹஸ்தி. என்ன காரணம் அப்படின்னா, முதல்ல ஐயப்பன் எதற்காக வந்து தோற்றுவிக்கப்பட்டார் அப்படின்னா கலியுக கடவுள். அது மட்டுமல்ல, இந்த மகிழ்ச்சியம் சொல்லக்கூடிய ஒரு அரக்கியை அழிக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டவர். அப்பேற்பட்ட உருவாக்கப்பட்ட ஐயப்பன் இனத்தினுடைய தாய்க்கு நோயை தீர்ப்பதற்காக புலியினுடைய பால் தேவைப்படுது அப்படின்னு இந்த அமைச்சராகப்பட்டவன் அமைச்சர், அந்த மகாராணி யாரு, ராஜசேகரனுடைய கொண்டாட்டியாகப்பட்ட மகாராணி, இவங்க எல்லாம் சேர்த்து நடத்தின ஒரு வைத்திய அமைச்சர், அந்த ராஜசேகரனுடைய கொண்டாடி 3 பேர் சேர்ந்து நடத்தின நாடகம் தான் அந்த நாடகமே. நாடகம் இல்லையா, அவங்க என்ன நாடகம்னா, அதாவது நோய் அப்படின்னு சொல்லி வைத்தியரை சொல்லிட்டேன் யாரு, அந்த அமைச்சர். ஏன்னா அவ கர்ப்பமாயிட்டா, எங்கேயோ ஒரு பிள்ளைய எடுத்து கொண்டாந்து வளர்த்துக்கிட்டு இருக்கியே, அது நாளைக்கு அந்த பிள்ளை தானே முடிச்சு விட்டுவாங்க, உனக்கு பிறக்கக்கூடிய பிள்ளை முடிச்சுட்ட வேணும்ன்றதுக்காக இப்படி ஒரு திட்டத்தை போட்டு, ஆக இந்த அமைச்சருடைய சொல்லை கேட்டு வைத்தியம் என்ன பண்ணியா, இந்த நோய் தீரன்னா புளிப்பால் இருந்தாங்க. இந்த மாதிரி என்ன பண்ணாங்க, நோய் வந்து மாதிரி படுத்துக்கிட்டாங்க. இதனால என்ன நடந்துச்சுன்னா, மணியண்ணாகப்பட்டவை நான் போறேன் எங்க அம்மாவை காப்பாத்துறதுக்காக நான் போய் புலியினுடைய பாலை கொண்டு வரேன் அப்படிங்கிற பொழுது, சரி பார்த்தாரு ராஜேந்திர மண்டே பார்த்தாரு, ஏன்னா புலியை பிடிக்கவே முடியாது, கிட்ட போக முடியாது, நீ புலியினுடைய பாலவே கறந்துட்டு வரணுன்ற அப்படின்னா நான் என்னால முடியும் அப்படின்னு மணியன் என்ன பண்ணாரு, போனாரு. அப்படி போய்கிற பொழுது இந்த ராஜசேகர மன்னன் வந்து ஐயப்பன் மணியன் மேல ரொம்ப மகனா வளர்த்துட்டாரு இல்லையா, பாசமானவரு. அப்ப என்ன பண்றாரு, வலி சாப்பிட வேண்டும் என்பதற்காக நெய்யாலே செய்யப்பட்ட பலகாரங்கள், அதுதான் கெடாம இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நெய்யால செய்யப்பட்ட பலகாரம், இந்த தேங்காய்க்குள்ள நெய்ய ஊத்தி கெட்டு போகாம இருக்கிறதுக்காக நெய்ய ஊத்தி இதையெல்லாம் ஒரு முடிச்சாக கட்டி தலையிலே தூக்கி மறுபடியும் மணியண்ண தலையில வச்சாங்க. அதனாலதான் அந்த இருமுடி அப்படின்றது இன்னைக்கு எல்லாரும் கட்டிட்டு போறாங்க. ஆக இதை இருமுடியாக கட்டி அவருடைய தலையில வச்சு நீ போற வழியில சாப்பிட்டுக்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாரா. அப்படி போனாரு. மணியண்ணன் போகிற பொழுது மகிழ்ச்சியாகப்பட்டவளை வதை செய்ய வேண்டும். ஆக மகிழ்ச்சிக்கு 2 பேருக்கு பெரிய சண்டை. இந்த சண்டையை பார்க்கறதுக்கு 33 கோடி தேவர்களும் எல்லாரும் வந்துட்டாங்க யாரும் உதவியாக. அப்படி சண்டையை பார்க்க எல்லாரும் இந்திரன், பிரம்மா, மகாவிஷ்ணு எல்லாரும் வந்து பார்க்கிற பொழுது, அப்ப சிவனும் அந்த சண்டையை பார்க்கறதுக்காக வர்றாரு. வருகிற பொழுது சிவனுடைய வாகனம் எது? சிவனுடைய வாகனம்
காளை வாகனத்துக்கு வர்றாரு. வந்தவர் இந்த சண்டையை பார்ப்பதற்காக, அந்த யுத்தத்தை பார்ப்பதற்காக அந்த காளையில இருந்து கீழே இறங்கி அந்த காளையாகப்பட்டதை அந்த இடத்துல கட்டி வச்சுட்டு சண்டையை பார்க்கிறாரு. அப்படி காளையை கட்டி வைத்து சண்டையை பார்த்த இடமே காளகட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய பேர் உருவானதுக்கு காரணம் காளகட்டி. ஆக இருமுடியா கட்டுறாங்க அப்படின்னு சொல்லிங்க. இன்னொன்னு என்னன்னா கல்லிடும் ஒன்று அப்படின்னு ஒன்று இருக்கு. மகிழ்ச்சியை கொண்டு பாதாளத்தை தள்ளிய பொழுது இந்த உருவம் அப்படியே பெருத்துக்கிட்டே வந்துச்சான். ஆக எல்லாரும் பார்த்தாங்க, என்னடா வளர்ந்துகிட்டே வருது அப்படின்ட்டு ஐயப்பன் என்ன பண்ணாரு, அந்த உருவத்து மேல ஏறிட்டு நடனம் ஆடிட்டு கல்லை தூக்கி அந்த மகிழ்ச்சி மேல போட்டாராம். ஆக எல்லாரும் சேர்ந்து கல்லுகளை போடுகிற பொழுது அப்பத்தான் வளராம இருக்கும், அந்த மகிழ்ச்சி வளராம இருப்பாங்க, அந்த உடல் வளராம இருக்கும் அப்படின்றதுக்காக கல்லை தூக்கி எல்லாரும் போட்டாங்களா. அப்படி போட்ட இடமே கல்லிடும் ஒன்று. இன்னைக்கும் போறவங்க மாலை போட்டு போறவங்க அதுல ஒரு கல்லை எடுத்து போட்டு போவாங்க. கல்லிடும் ஒன்று அப்படின்றது. அதே மாதிரி இன்னொரு விஷயம், நீங்க பெண்கள், இந்த பெண்கள் ஏன் போகக்கூடாது ஒரு விஷயம் என்னன்னா, அதிகாரிகள் அரசாங்கங்கள் எப்படி இருந்துட்டாலும் புராணம் இதிகாசம் ஆன்மீகம் அப்படி என்பது உண்டு. தெரிஞ்சவங்க யாரும் சொல்ல மாட்டாங்க. சில வருஷமா இல்லாம இன்னைக்கு ஏன் பெண்கள் போகணும்? ஆக இந்த மகிழ்ச்சியாகப்பட்டவள் மறுபடியும் உருவம் எடுத்து மஞ்ச மாதாவாக வந்து ஐயப்பனிடத்திலே என்னை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறணும் அப்படின்னு கேட்டா, அப்ப ஐயப்ப என்ன பண்ணாரு, கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்ற, இருந்தாலும் இந்த பிறப்பிலே நான் சன்னியாசியாக வாழ வேண்டும். ஆக சன்னியாசியா வாழணும். ஆனா உனக்கு ஒரு வாக்கு தர்றேன். என்ன வாக்கு அப்படின்னா, இந்த ஐயப்பனுடைய இந்த சபரிமலைக்கு எந்த வருடத்திலே கன்னிச்சாமி வரவில்லையோ, எந்த வருஷத்துல கன்னிச்சாமி வரலையோ அன்னைக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் வாக்கு கொடுத்தாரு. எந்த வருஷத்துல கன்னிச்சாமி போகாம இருக்கா? எந்த வருஷத்திலேயாவது கன்னிச்சாமி புதுசா மாலை போட்டு யாரும் போகாம இருக்காங்களா? கன்னிச்சாமி என்னைக்கு வரலையோ அன்னைக்கு நான் கல்யாணம் பண்றேன் அப்படின்னு வாக்கு கொடுத்தாரு. கன்னிச்சாமி போய்கிட்டே இருக்காங்க. அதனாலதான் பெண்கள் இல்லாம சன்னியாசியா இருக்கிற இன்னைக்கு போய்கிட்டு பெண்கள் போகலாம். எவ்வளவு சித்திரவதை இந்த நேரத்துல, 50 பேர் ஜாமி போற நேரத்துல பெண்கள் வர்றதும் போறதும் வர்றதும் விரட்டுறதும் அடிக்கிறதும் எவ்வளவு விஷயம் நடந்துருக்கு. நீங்க சொன்னதெல்லாம் ஒரு விஷயம், நல்ல விஷயம், அற்புதமான விஷயம். நீங்க காளைகட்டி அப்படிங்கிறதுக்கு அற்புதமான உண்மையான ஒரு விஷயத்தை சொல்லி அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கீங்க. இதுல நான் சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னா, பொதுவாவே ஐயப்பன் கோயில்ங்கிறது கிடையாது. பொதுவாவே ஆலயத்துக்குள்ள பெண்கள் வந்து சில அதாவது கருவறைக்குள்ள செல்வதற்கு அனுமதி ஏன் இல்லை அப்படின்னா, பெண்களாக கூட அதுவும் முக்கியமாக மாதவிடாய் காலத்துல பாருங்க கோயிலுக்குள்ள போக கூடாது. இதை ஏன் முன்னோர்கள் நமக்கு சொல்லி வச்சாங்க அப்படின்னா, இன்னைக்கு வீடு வாசல் வசதியா நம்ம எல்லாம் இருக்கிறோம். அன்னைக்கு இருந்து பழங்குடியின மக்கள், அதாவது ஆதிவாசிகள் நம்ம இருந்த பொழுது காட்டுலதான் பாருங்க ஆணு பெண்ணெல்லாம் வசிச்சுக்கிட்டு வந்தாங்க. அப்ப பெண்ணாகப்பட்ட அந்த மாதவிடாய் காலத்துல அந்த மிருகங்களாக இருக்கும் பொழுது அந்த ரத்த வாடைக்கு மிருகமாகப்பட்ட பெண்ணை அடிச்சு கொன்றும் அப்படிங்கறதுனால மிகப்பெரிய ஒரு உயரமான மரத்தின் மீது பறவை வைத்து அந்த பெண்ணை வெகு தூரமாக உட்கார வைத்து விடுவாங்களாம். அந்த வாடைக்கு அந்த மிருகம் உயரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அப்படிதான் பாருங்க கேட்க பயக்கத்துல பெண் எங்கே, தமக்கை எங்கே, பெண்டாட்டி எங்க கேட்கும் பொழுது தூரமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்கள் வந்து புரிஞ்சுடுவாங்களாம். சரி அந்த பெண்ணுக்கு மாதவிடாய் அப்படிங்கிறது. இது நான் காலம் மருவி பாருங்க, பெண்களாகப்பட்டால் ஒதுக்கி வைத்தது ஒரு நேரமாக இருந்தாலும் கூட கருவறைக்குள் வைக்கக்கூடிய சிற்பத்திற்கு கதிர்வீச்சுகள் கொண்ட கற்களால்தான் செய்வாங்க. அப்ப ஒரு ஆலயத்துக்குள்ள பாத்தீங்கன்னா கருவறை மட்டும் இருட்டாத்தான் இருக்கும். நீங்க எந்த விதமான தங்க கோபுரம் இருக்கட்டும், என்ன ஆடை ஆபரணங்களை அந்த தெய்வத்துக்கு அணிவித்தாலும் கூட இறைவன் இருப்பது பாத்தீங்கன்னா இருட்டறையில தான் இருப்பார். அந்த கருவறையாகப்பட்டது ஏன் அப்படின்னா, அதில் வரக்கூடிய அந்த கதிர்வீச்சாகப்பட்டது நாம் வணங்கக்கூடிய நம் மீது அந்த கதிர்வீச்சு விழும் பொழுது அதனாலதான் பாருங்க ஆலயத்துக்கு சென்று வந்தோம் என்று சொன்னா அமைதியான மனது இருக்கும். அப்ப அதில் வரக்கூடிய அந்த ஆங்கிலத்தை சொன்னா வைப்ரேஷன் சொல்லுவாங்க. அதாகப்பட்டது நம்மள என்ன பண்ணும் அப்படின்னா சாந்தமான நிலை கொண்டு வரும். அப்ப மாதவிடாய் காலத்துல ஒரு பெண் அந்த ஆலயத்துக்குள்ள போனோம் அப்படின்னா வரக்கூடிய ஆண்களுக்கு கண்ணை பாதிக்கும். அந்த கண்ணை பாதிக்குங்கிறனால அன்னைக்கே மன்னர் காலத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னா, பெண்களாகப்பட்டவங்க அந்த மாதவிடாய் காலத்துல கோயிலுக்குள்ள போக கூடாது அப்படிங்கறத சொல்லி வச்சாங்க. பரவாயில்லைங்க. ஏன்னா ஆன்மீகமாகவும் அறிவியலாகவும் நீங்க சொன்ன மாதிரி ஐயப்பன் கோயிலுக்கு ஏன் பெண்கள் போக கூடாது அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி மாலை ஈடும் பொழுது விரதமாக இருப்பார்கள், பல கட்டுப்பாடுகளோட இருக்க வேண்டும். மாலை ஓடிட்டு போறாங்க. நீங்க சொல்ற அந்த 3 நாள் முருகன் கோயிலுக்கு மாலை ஓட்டு போறாங்கன்னா பெண்களும் கூட மாலை ஓட்டு போறாங்க முருகன் கோயிலுக்கு. அதான் சொல்றேன். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல ஒரு 3 நாள் என்பது, இந்த காலத்துல பெண்கள் மாத்திரையை போட்டுக்கிட்டு செய்யலாமையா? இயற்கை என்பதற்கு செயற்கை அப்படி என்ன அவசியம் இருக்கு? வேண்டியது ஏன்னா தூரம், நீங்க சொன்னீங்க அதனாலதான் தூரமா இருக்காங்க அப்படின்னு பேர் வச்சாங்க அப்படின்னு. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த காலத்துல தூரமா இருக்காங்க அப்படின்னா பெண்கள்
ஆம்பளைய பார்க்க மாட்டாங்க. அந்த புறத்துல இருப்பாங்களா? அடி அந்த புறத்திலே பாஞ்சாலி ஆகப்பட்டவன் இருக்கிற பொழுது சூதாட்டத்திலே எல்லாத்தையும் இழந்து துரியோதனன் என்ன டேய் கிச்சானா அவன் நீ எனக்கு அடிமை போட போய் இழுத்து விடாங்க. ஆற பாஞ்சாலி ஓமதியா டேய் அப்ப பாஞ்சாலியை போய் இழுத்துட்டு வா அப்படின்னு அப்பதான் பாஞ்சாலியை போய் கூப்பிட பொழுது அப்பதான் அந்த பெண் சொன்னா டேய் நான் ஒதுங்கி இருக்கணுமியா ஏன் நீங்க சபைக்கு இழுத்து போறீங்க இந்த நேரத்துல நீ இழுத்துட்டு போலாமா நானே ஆம்பளை பார்க்க கூடாதுன்னு இருக்கேன் என்னடி நீ எப்படி நடக்கிறடி பிடிச்சா முடிய பிடிச்சா இழுத்தியா இப்படி விஷயம்லாம் நடந்துச்சு அப்படியெல்லாம் ஒதுங்கி இருந்தாங்க. இன்னைக்குள்ள காலங்கள் யாரு எதை எப்படி செய்யணும் இருக்கு பல சம்பவங்கள்லாம் நடந்துக்கிட்டு எப்பவும் இல்லை. ஆக எது நியாயமோ தர்மமோ அது எங்காவது ஒரு நாள் வெல்லும் என்ற தன்மைகளே இவ்வளவு நியாய தர்மம் பேசுறவரு அழகா மாடை பிடிச்சிட்டு போலாம். அந்த மாடு பல்லேன்னு சொல்லி பாதம் செய்யாதே நல்லா அல்லவள்ளி. ஏங்க உங்களை போய் நல்லா சொல்ல முடியுமா? எவ்வளவு விஷயம் பேசுறீங்க, எவ்வளவு அறிவு எல்லாம் பேசுறீங்க. அது மட்டுமல்ல நீங்க பள்ளிக்கூடத்துல ஒரு வாத்தியாராக இருந்த பெண், அதனால நீங்க கதிர்வீச்சுல இருந்து அம்பட்டி எடுத்து சொன்னீங்க. இப்படிப்பட்ட உங்களை போய் நல்லா நான் சொல்லுவேனா? நான் சொல்ற வார்த்தை என்னன்னா அதுக்கு முன்னாடி வரக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா வாதம் செய்யாதே வாதம் செய்யாதே நல்லா அல்லவள்ளி கொடுத்து விடு மாட கொடுத்து விடு முனிசு என்னை ஒரு தடவை பிடிக்க விடு நீயும் பிடிக்க விடு. வாதம் செய்யாதே நல்லா அல்லவள்ளி கொடுத்து விடு மாட கொடுத்து விடு பிடிக்க விடு இன்னும் பிடிக்க விடு. வந்தவாறே வந்தேனோ சொல்லி கொஞ்சம் கூட ஆதிவாசி இருக்க வேண்டாமா குறிஞ்சி நாட்டுக்காரர்களின் பழக்க வேண்டாமா கொஞ்சம் கூட ஆதிவாசி இருக்க வேண்டாமா குறிஞ்சி நாட்டுக்காரர்களின் பழக்க வேண்டாமா நெஞ்சிற்கு பெண்களுக்கு இறக்க வேண்டாமா நெஞ்சிற்கு பெண்களுக்கு இறக்க வேண்டாமா நீ உடுத்து மேலுக்கு என்ன மூணு காலாமா கவிதாசிரி நீ முடிச்ச முயலுக்கு என்ன மூன்று காலாமா வெத்து வேட்டு வெத்து வேட்டு அடிக்குது சத்தம் போட்டு சவுடாது பேசுறது சவுடாது சவுடாது பேசுது விடுவேடா நானும் விடுவேடா விட்டு ஒரு போய் எனக்கு இந்த இடத்துல கவிதா சிரிக்கி யாருன்னு கவிதா நீங்க பேசுறீங்க பாத்தீங்களா? சரி இந்த கதிர்வீச்சு இப்படி எல்லாம் கவிதை மழை பிடித்ததுனால அதை நான் கேட்டு சிரிச்சேனா ஆக கவிதை பேசுறதுனால சிரிச்சதுனால கவிதா சரி கவிதா சரி நல்லா அழகா இப்படி எல்லாம் சொல்ல வேண்டியிருக்குமா? இல்ல ஆன்மீக ரீதியா அறிவியல் இது உங்களுக்கு கவிதையா தெரியல. அப்ப கவிதை என்னையா சொல்லுவீங்க நீங்க? இல்ல கவிதை என்ன சொல்லுவீங்க? கவிதையா நடைமுறையா பேசுறத கவிதைனா அப்ப கவிதை என்ன சொல்லுவீங்க? நீங்க பேசக்கூடிய வார்த்தை பூராமே என்னுடைய செவிகளிலே கவிதை போல் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. சிரிக்கினா எனக்கு கோபம்லாம் வராது. ஏன்னா ஸ்ரீ என்று சொன்னாலே மகாலட்சுமி. சிரிக்கி ஒரு தீ சிங்கவரே ஒருத்தி வேடவரே உங்க வார்த்தையார் மாறி கொடுத்ததெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரா? இப்ப என்ன சொல்றீங்க? நான் வந்ததுல இருந்து ஒரே விஷயம் தான். எனக்கு மாட பிடிக்கிறதுக்கு அதிர்ஷ்டம் வந்துச்சுங்க. நீ மாட புடி மயில புடியாது ஓ சௌரியம். சரி ஏன் வேட புடி நான் ஓட சொல்றேன். இப்ப ஏன் இவ்வளவு கோவம் வருது? ஆத்தா வழி சந்தைக்கு போய் காசு கொடுக்குற மாதிரி சொன்னதே சொன்ன ஒரு தடவை புத்தி. பாருங்க. நான் அறிவு இல்ல. இல்லைங்க ஒரு மனிதனுக்கு எந்த நேரம் அதிர்ஷ்டம் வருதோ சொல்ல முடியாது. ஏன் தெரியுங்களா? ஒரு நேரத்துல அப்படிதான் ஒரு அதிர்ஷ்டம் வந்துச்சா. அப்ப அதிர்ஷ்டம் நம்பியே வாழ்ந்தாவே மனுஷனே கிடையாது. இல்லைங்க. உழைப்பு இருக்கணும். ஒரு
ஒருத்தர் என்ன பண்ணாரு, அந்த ஊருக்கு சாமியார் வந்திருக்காரு. நம்ம ஊருக்கு என்ன ஊருக்கு சாமியார் வந்தாரு பாத்தியா? என்ன நல்லா இருக்கிற ஊரை சாமியார வர வச்சு நான் ஊரை கெடுக்கிறேன். அப்படி இல்லைங்க, சாமியார் வந்தா தாங்க நல்லா இருக்கு. சாமியார் வந்தா ஒரு என்ன பண்ணுங்க, சாமியார்ட்ட போய் நல்லது கெட்டதெல்லாம் கேட்டு வருவோம். அப்படி இன்னும் சாமியார் போய் பாத்தா, ஐயா வேலை ஆகுறேன், நல்லா சம்பாதிக்கிறேன், ஆனா 10 பைசா மிஞ்சது இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த சாமியார்ட்ட சொல்ல. அதே சாமியார் பார்த்தாரு, காயத்ரி பூஜை, கோமதி பூஜை, பூராத்தி ஆமா ஏன் மிஞ்சது இல்ல அப்படின்னு சொல்லி சாமியார்ட்ட கேட்கிற பொழுது சாமியார் சொன்னாராங்க, வாயா வாழ்க்கையில மனுஷன் என்ன வேணாலும் உழைக்கலாம், ஆனால் மனிதனுக்கு பக்தி வேணும், இறைவன் நினைக்க வேண்டும். ஆக இறைவன் நினைச்சு நம்ம ஒரு 10 பைசா 5 பைசா சாமி தாயா அது நிலைக்கும் அப்படி சொல்லிக்கிற பொழுது அதுக்கு நான் என்னையா அப்படின்னு கேட்டேன். அப்பதான் சாமியார் சொன்னாரு, நீ என்ன பண்ற, காலையில எந்திரிச்சு நல்லா குடிச்சிட்டு கை நிறைய திருநீர் அள்ளி அப்படியே நெத்தியில பூசி நமச்சிவாய நமக அப்படின்னு பூசினீங்கன்னா வாழ்க்கையில 10 பைசா 5 பைசா மிஞ்சுமியா அப்படின்னு சொல்ல. அப்ப அவர் என்ன பண்றாரு, ஆமா எனக்கே நேரம் இல்ல வேலை பார்க்கறதுக்கு, அவ்வளவு வேலையா இருக்கு, இதுல போய் காலையில எழுந்திரிச்சு குளிச்சு திருநீர் அணியவா அப்படின்னு சொல்லி. அப்ப இவர் என்ன சொல்றாரு, வேற ஏதாவது யோசனை இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொன்ன. இதுக்கு உனக்கு நேரம் பத்தாதா? நேரம் பத்தாது. சரி அப்படின்னா காலையில எந்திரிச்சு நீ இந்த வேலையை செய்யினாலும் யாராவது இந்த நெத்தியில பக்கத்துல யாராவது நெத்தியில பூசி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு யாராவது காலையில வந்து பாரியா பாத்தீங்கன்னா உனக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்ல. இப்ப சொன்னீங்களே இது நியாயமான விஷயம். காலையில யாரையாவது திரும்பி கொடுத்தனால பார்த்தா போதும்ல கவர்ன்றீங்களா அப்படின்ட்டு ஒத்துக்கிட்டு வந்துட்டானா. ஏன் ஒத்துக்கிட்டு வந்தான்னா, இவங்க பக்கத்து வீட்டுல ஒரு வேளாண் வீடு, பூஜாரி வீடு. அவர் காலையிலே எந்திரிச்சு குளிச்சுட்டு திருநீர் எல்லாம் பூசிடுவாரு. ஆக அவரை பாத்துடலாம்னு இவன் ஏத்துக்கிட்டு வந்துட்டியா. அந்த தூங்குனியா எந்திரிச்சு காலையில எந்திரிச்சு போறியா பக்கத்து வீட்டுலயா போய் அவரை போய் பாத்துரும் அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்கு போனோன்னு அவர் வேளாண் காணும், பூஜாரியை காணும். உடனே யார் இருந்தது, பொண்டாட்டி மட்டும் இருந்தது. பொண்டாட்டி போய் ஏமா எங்க உங்க வீட்டுக்காரரு அப்படின்னு உடனே அவங்க சொன்னாங்க, என்னடைய வேற முக்கியமான விஷயமா இல்ல பாக்கணுமா. அவர் காலையிலே எந்திரிச்சு இந்த சட்டிவான செய்யறதுக்கு மண் இல்லைன்னு சொல்லி மாட்டு வண்டியை கூட்டிட்டு போயிட்டாருங்க. ஆஹா இவரை பாப்போம்னு நினைச்சு இவர் மாட்டு வண்டியை கூட்டிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிற பொழுது அப்பதான் அந்த அம்மா சொன்னாங்க, என்னன்னே இவ்வளவு வேதனைப்படுறீங்க, வேற எட்டத்துல எல்லாம் போகல, அந்த முக்குலதே வந்து மண்ணளிக்கிட்டு இருக்காரு, நீங்க போனீங்கன்னா பாத்துடலாம் அப்படின்னு சொல்ல. அப்படியாமா சரி நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு இவர் போறாரு மண்ணல்றதுக்கு. வேளாண் மண்ணளிக்கிட்டு இருக்காரு, அள்ளி மாட்டு வண்டியில போட்டுக்கிட்டு இருக்காரு. 6 அடி ஆழத்துக்குள்ள இருந்து அல்றாரு. அப்படி மண்ணட்டிட்டு அப்படி வெட்டி அழுகிற பொழுது ஒரு சத்தம். என்னடா ஒரு சத்தம் கேட்குது, மண்ணை பிரிச்சு பாக்குறாரு. உள்ள ஒரு பெட்டி. என்னடா பெட்டியா இருக்கு, புதையலா இருக்கு அப்படின்னு திறந்து பாக்குறாரு. உள்ள தங்க நகை வைரம் வைடூரியம் அவ்வளவு பொருள் இருக்கு உள்ள. பார்த்தேன், அடே அப்பா நம்மளுக்கு ஒரு அதிர்ஷ்டம் வந்திருக்கா, யோகம் வந்துருச்சு. இதை யாரும் பாக்குறதுக்குல, யாருமே பாக்குறதுக்குல, இதை தூக்கி வீட்டுக்கு கொண்டு போயிடணும் தெரியாம, யாராருக்கும் பார்த்தா தெரிஞ்சா நாளைக்கு பிரச்சனை இல்ல அப்படின்றதுக்காக யாரும் தெரியாம கொண்டு போயிடணும்னு சொல்லி இப்படி பார்த்துட்டு இருக்கிற பொழுது இந்த ஆள் வர்றியா. யாரு இந்த திரும்பியை பாக்குறதுக்காக இருக்கா இல்லையா, இந்த ஆள் வர்றியா. வந்த வேணும்னே எங்கடா வேளாண் இருக்காங்க காணாம அப்படின்ட்டு, பூசாரி எங்க இருக்க அப்படின்னு. ஆகா ஆள்கடா யாரும் வர்றாங்க அப்படின்னு ஒரு குடிக்குள்ள இருந்து நிமிந்து பாக்குறாரு. பார்த்தா தலை தெரியும் இல்லையா. இந்த தலை தெரிஞ்ச உடனே தலையை பார்த்தோன்னா இந்த விபூதி பூசிக்கிறது தெரியுது. இந்த வந்த வேண்டாம் இல்லையா. சரி 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 பூஜாரி பார்த்துட்டேன், நான் போயிட்டு வரேன். பார்த்துட்டேன் சரி நான் போயிட்டு வரேன். இந்த ஆள் எவனுக்குமே தெரியாம நம்ம வீட்டுக்கு போகிட்டு இருக்க. இவன் வேற வந்து பார்த்துட்டேன் சொல்லிட்டு போறான். இவன் பார்த்தது எத திருநீரை, இவன் நினைச்சது எத உதயத்தான் சொல்லிட்டு போறான். சரி அப்புறம் பாத்துக்கலாம் சொல்லி தூக்கி வண்டியில வச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. வீட்டுக்கு போனோம்னா வீடு பூட்டிக்காது. ஆகா இந்த நேரம் பார்த்து இவளுக்கு அறிவு இல்லாம வீட்டை பூட்டி வச்சிருக்காளே அப்படின்ட்டு, அடியே என்னடி பண்ற வீட்டை தோரடி அப்படின்னு. அது என்ன மலையில எதிர்த்துதா? ஆமா. உடனே அந்த அம்மா உள்ள இருந்து என்ன கத்துற, சீக்கிரமா வாடி வீட்டை தோரடி அப்படின்னு. ஏன் கத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி வீட்டை வந்து திறக்கிறான். திறந்து வாட்டி இந்த பெட்டியை புடி அப்படின்னு சொல்லி பெட்டியை தூக்கி போயாச்சு. என்னடி பாத்துக்கிட்டே இருக்க, அதான் புட்டி சொல்ற செய்யி கதையில. ஆமா கதவை புட்டி என்னையா பிரச்சனை, என்னையா பெட்டி வா கதவை புட்டியா, இப்ப அந்த கதவை துற அந்த பெட்டியை துற அப்படின்னு பொண்டாட்டி உங்க துற அப்படின்னு சொன்ன அந்த பொண்டாட்டி என்ன பண்றா, அதை என்ன திறந்து பாக்குற பொழுது தங்க நகை வைரம் வைடூரியம் பூரா இருக்கு. என்னையா இவ்வளவு இது பூரா எனக்கு தான். ஆமா பூராமே உனக்கு தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் சந்தோஷத்துல எடுத்து ஒன்னே வாட்டிக்கிட்டு இருக்கிற பொழுது அப்பதான் சொல்றா, ஆனா இதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. இந்த பக்கத்து வீட்டுக்கார வேற பாத்துட்டியா, பார்த்ததும் இல்லாம அவன் பாத்துட்டேன் போயிட்டு வரேன்றியா, அவனுக்கு பாதியை கொடுத்தாதான் சரி பண்ண முடியும் அப்படின்னு பாதியை பகிர்ந்து அவன்கிட்ட கொண்டு கொடுத்துட்டு வாடின்னு சொல்லி கொடுத்து விட்டாங்க. அது ஏன் சொல்றேன்னா, ஒரு திருநீர் அணிந்தவர்களை பார்த்ததற்கு
இவ்வளவு ஒரு அதிர்ஷ்டம் என்றால் வாழ்க்கையிலே இறைவனை நினைத்து நம்ம திருநீர் அணிஞ்சு ஆண்டவா அப்படின்னா எவ்வளவு புண்ணியம் வரும். யார சொல்றீங்க? அந்த பொண்டாட்டி அந்த இடத்துல நானா இருந்துன்னா கேட்டிருப்பேன். என்னையவே சொன்னா அறிவு கட்டவனே திருநீரை இவ்வளவு தூரம் நாயா போய் அணைஞ்சு குடிக்குள்ளலாம் போய் ஒருத்தவனை பார்த்ததுக்கே இப்படி கிடைச்சிச்சு. இத மரியாதை கிடைச்சிருக்கும்ல. மூளை கட்டவனே உன்னையெல்லாம் கல்யாணம் பண்ணி நான் என்ன தக்கான போறேன் அறிவு கட்டவனே அப்படின்னு நான் அந்த இடத்துல என்ன சொல்லியிருப்பேன். உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையாங்கிற நான் சோதிக்கணுமா இல்லையா? அதனால ஒரு பொருளை கீழே ஓட்டோம்னா என்ன பண்ணுவோம்? தேடுவோம். என்ன பொருள்னே தெரியாம தேடினா கிடைச்சிருமா? எனக்கு தெரியும் என்ன பொருளை நான் தொலைச்சிருக்கேன். உங்களை துணைக்கு தேட விட்டு அப்படின்னா தேடுங்க. நீங்க முட்டாள்தனமா தேடுவீங்களா? நீங்க சொல்லணுமா இல்லையா? ஏம்மா இந்த பொருளை தான் நான் கீழே போட்டிருக்கேன். என் பொருளுக்குன்னு சில அடையாளம் இருக்கு. நான் காசை போட்டேனா நகைய போட்டேனா எதை போட்டேன் அப்படிங்கிற தெளிவா சொல்லணுமா இல்லையா? அப்ப மானுன்னு சொன்னா 32 வகையான மான் இருக்கு. நீர் தேடி வந்த மான் எந்த இனத்தை சேர்ந்தது, அதுக்கு என்ன அங்க அடையாளம் என்ன கொஞ்சம் மானியுடைய அடையாளம் அப்படிதானே? மானியுடைய அடையாளம் என்ன கேட்டீங்களோ ஆழத்தினுடைய நேரத்தை கருதி கொண்டு நின்றுள்ளாவோ காயாத காணகத்தே நிருளாவோ காயாத காணகத்தே நின்றுள்ளாவுங்க காரிகையே நிருளாவுன காரியே காரிகையே இது மேயாதம்மா நல்ல ஜாதிம்மா நல்ல ஜாதிம்மா மேகாதம்மா நீயாதம்மா மேகாதம்மா மேகாதம்மா மேகாத மேகாத மேகாதம்மா நீயாதம்மா நீயாதம்மா சங்கரமும் குலமும் கமலும் அலமங்கரையும் சுந்தரம் மேகாத மேகாதம்மா மேகும் காலகமடைந்தனர் சுத்தமும் குடமும் கமலும் களமும் கலடித்து உனக்கு மனதுக்குள் நீதம்மா காண குறவர் தொன்மணி இரவலனோட நீதிகளோடையது மேகாதம்மா காணிக்கிறவர் கண்மணியினவர காலப்புயலின் நிகழ்வுடைய நீயாதம்மா தேனுங்காகும் நினைவாகும் தேனும் எங்களாதொரு உள்ளர் போதும் மேகாதம்மா ஏதுமாகும் தெரிவாகும் என்பது நாளது உள்ளது போது நீயாதம்மா தாயாக பகிர்ந்திருந்தாலும் அது தங்களை நிமிர்ந்து பாயாத அதை முந்து பாயாத அவரை கண்ட துண்டோ ஆழ்வரை அழகுண்டோ அழகிய ஒரு வர்ற கண்ட துண்டோ என்னென்ற ஒரு பொருள் இருக்கு. சரி. நீங்க தேடி வந்தது மானல்ல மங்கேத்தான் புரிஞ்சு போச்சு. தேடி வந்தது உன்னைத்தான் உன்னைத்தான் அவன் செத்தான். உன்னைத்தான் என்ற காரணத்தினாலே ராஜா ராஜா கண்ணு போகாதடி நீ போனால் நெஞ்சுக்கு ஆகாதடி ராஜா கண்ணே போகாதடி நீ போனால் நெஞ்சுக்கு ஆகாதடி ஏதா போட்டா தீராதடி குந்தலக்கடி 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 கும்மா குந்தலக்கடி 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 கும்மா குந்தலகடிக்கும் ராஜா கண்ணு போகாதடி அடிகை நெளிவு நான் பாராத பெண்ணில்லை
இந்த பணிக்கு இருக்க முடியல. எனக்கு நடந்துச்சு. அம்மா தங்கச்சி. அண்ணா. தெரியுது. தெரியுதா? அப்புறம் எதுல கூப்பிட்ட? அந்த வேலை வரல. பாத்துப்பே நீயே. மாத்து. எப்படி ஆளு பாத்தியா? இல்லனா உள்ள விடலாமா? எனக்கு எப்படி தெரியும்? விடக்கூடாது. ஏன் தெரியல. நீ அப்புறம் எதுக்கு வந்த? பாதுகாப்பு. பாதுகாப்பு பால்கோளுக்கு. என்ன பால்கோ? எதை விட்டாரு? காவல்துறை தர விடலாமா? நம்ம காவல் இருக்கிற இடத்துல எதை தெரியும்? சொன்னேன். அப்புறம் நிக்க வச்ச உடனே பேசுறேன். என்கிட்ட அவர் விட்டுட்டாரு. ஏன்? நான் விட்டுறேனா? அதானே. கேட்டுக்கோமா. வந்தவரே மானெல்லாம் தெரிய வரல. என்னையே திருமணம் செஞ்சுக்கணுமா? மக்கா எவ்வளவு தைரியா? உன்னை சின்ன பிள்ளையில இருந்து கஷ்டப்பட்டு வளர்த்தது நான். உனக்கு தான் நான் இருக்கேன்ல. மாப்பிள்ள பாக்குறது அதுதான் நீ தான் பாத்துக்க மாட்டேங்கிறீ. அம்மா ஆத்து தொலைக்கலாம். தொலைக்கிறது வழியில உங்களுக்கு ஒரு விஷயம் கேட்டுக்க. சோதனை கொடுப்பதும் சோதனைக்கு உள்ளாக்குவதும் எல்லாம் இறைவனை. இறைவனை வணங்கம்மா என்று நல்லதே நடக்கும். அப்படியே ஆகட்டும். அதனால சொல்ல சொல்ல நினைக்கிறடா முருகா. சொல்ல சொல்ல நினைக்கிறடா முருகா. சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. உன்னை ஆட்கொள்ளவே வேலனாக இருந்த நான் வேடனாக உருமாறி வந்தேன். நீ என்னை அடையக்கூடிய காலகட்டாயம் வந்துவிட்ட காரணத்தினாலே இப்பொழுதே நம்முடைய திருமணம் எளிதே நட வேண்டும். ஆக அந்த நேரத்தில் ஏதேனும் வரும் கல்யாணம் பண்ணிக்கல சந்தோஷமா இருக்கிற மாதிரியே தெரியலையே. ரொம்ப வேதனோட வருத்தத்தோடையும் சொல்ற மாதிரி இருக்குது. உங்க வேதனைக்கு நான் ஒரு விடை தருகிறேன். உங்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் தாங்கள் எனக்கு ஒரு இனிய வரம் தர வேண்டும். என்ன வர வேண்டும்? தரத்தில் என்னால் முதலாக இருக்க முடியும், ஆனால் தாரத்தில் அப்படி இருக்க முடியாது என்று எனக்கு நன்றாகவே புரியும். அதனால் தங்களை வணங்க வருபவர்கள் வள்ளி தெய்வானை என்று எனக்கு முதலிடம் கொடுக்க முடியாது. நான் தங்களை மணந்து கொள்கிறேன். இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தி, 3 சக்திகள் என்னை வந்து அடைய வேண்டும். ஞானாசக்தி வேல் என்னை வந்து அடைந்தது. கிரியாசக்தி சொல்ற தெய்வ யானையும் என்னை வந்து அடைந்து விட்டால் இச்சாசக்தி எத்தனை பெண்கள் இருந்தாலும் எனக்கு பிரியமானவள் நீ அல்லவா. ஆகையினாலே நீ கேட்ட வரத்தின்படி தாரத்திலே 2ஆம் தாரமாக இருந்தாலும் தரத்தின் முதல் தரம் கேட்டுக்கொண்ட காரணத்தினாலே இன்று முதல் 10 ஓடிகள் வரும் தெய்வ யானை வள்ளி அப்படின்னு சொல்லி அழைக்காமல் வள்ளி தெய்வானை என்று உன்னுடைய பெயரையே முன்கூட்டு வந்து அழைப்பார்கள். தந்தே வரும் அப்படியா? நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். ஊரு செழிக்க வேணும், நாடு வாழ வேணும், ஊருள்ள வாழ வேணும். மட்டி பெருக வேணும், வாழ்வான பொங்க வேணும். மட்டி வேணுக வேணும், தாழ்வான பொங்க வேணும். தூங்கி வேணுக வேணும், ஞான பஞ்ச வேணும், ஊருள்ள வாழ வேணும். உலக வேண்டு பாதாள இந்த உலகு ஸ்ரீராம்
ஸ்ரீராமே ரூபமுலவே நித்திய ஜெய மங்களம் பஞ்சுமங்கலம் இட்டி சங்கராசாமிகள் நாம் வாழ்க வாழ்கவே. இந்த நாடகத்தை கண்டுகளித்த நாடக கலா ரசிகர் பெருமக்கள் அனைவருக்கும் எங்கள் சிறந்த முறையில் தெள்ள தெளிவாக ஒளிமை தந்த ஸ்ரீ லட்சுமி ஒளிவிற்கும் அவருடைய ஆபரேட்டர் அவர்களுக்கும் உயர்திரு காவல்துறை அதிகாரிகளுக்கும் இந்த நாடகத்தை நாடக கலை உலகத்தை நாடக நடிகர்களை சிறந்த முறையில் வீடியோ கவரேஜ் எடுத்து யூடியூபில் போட்டு வெளிநாடு வாழ் நண்பர்கள் அனைவரும் மன வருத்தம் இல்லாமல் அனைவரும் மகிழ்ச்சியோடு இருக்க சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற மாயகுலம் மாதவன் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார் அனைவருக்கும் என்னுடைய மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சந்தி சார்பாகவும் நாடக அமைப்பாளர் உங்கள் வீட்டு செல்லப்பிள்ளை உங்கள் ஒருவர் உங்கள் அன்பையும் ஆதரவையும் என்றும் எதிர்பார்க்கக்கூடிய திரைப்பட புகழ் MSP விஸ்டம் கலைமணி அவருடைய கல்வி சார்பாக நன்றி வணக்கம். ஹலோ